தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள அக்ரஹாரம் பகுதியில் வீட்டில் தனியாக வசித்து வந்த 90 வயது மூதாட்டி மூக்கு மற்றும் கால் பகுதிகளில் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, மூதாட்டி காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். சுபா, வணக்கம். நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி காது மற்றும் மூக்குகளில் இரத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது கிடந்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அக்ரஹாரம் பகுதியில் வசித்து வந்தவர் மூதாட்டி சரஸ்வதி, வயது 90. இவருடைய கணவர் சீனிவாசன் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பே காலமானார். சரஸ்வதி மகள்கள் திருமணமாகி பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர். மேலும் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மூதாட்டி சரஸ்வதி தனக்கு சொந்தமான அக்ரஹாரம் பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில இன்று காலை சரஸ்வதிக்கு காலை உணவு வழங்குவதற்காக சரஸ்வதியின் பேரன் வெங்கடேசன் என்பவர் வீட்டின் கதவை தட்டியுள்ளார். வீட்டின் கதவு உள்பக்கமாக தாப்பால் போட்ட நிலையில் கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த வெங்கடேசன் வலதுபுறமாக இருந்த வீட்டின் மட்டும் திறந்து உள்ளே பார்த்த பொழுது மூக்கு, காது உள்ளிட்ட பல இடங்களில் இரத்த காயங்களுடன் மூதாட்டி சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் மூதாட்டி சரஸ்வதியின் காதில் அணிந்திருந்த சுமார் 1 பவுன் தோடு மற்றும் மூக்கில் அணிந்திருந்த மூக்குத்தி உள்ளிட்டவைகள் காணாமல் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மூதாட்டி சரஸ்வதி உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன், திருச்செங்கோடு டிஎஸ்பி கிருஷ்ணன் மற்றும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து மூதாட்டி சரஸ்வதியின் வீட்டின் அருகே உள்ள காலி இடத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் தினம்தோறும் இரவு நேரங்களில் கஞ்சா மற்றும் மது போதையில் உலா வருவதும், அதே சமயத்தில் பள்ளிப்பாளையம் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரங்களில் இளைஞர்கள் மது போதையில் அருந்துவிட்டு வீட்டிற்கு அருகில் தொடர்ந்து ரகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கிருக்கின்ற பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ந்து அருகில் இருந்த காலி இடத்தில் இளைஞர்கள் மது போதையில் மூதாட்டியை கொலை செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினால் மூதாட்டி கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணங்களில் தற்போது பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மூதாட்டி கொலை சம்பவம் என்பது பள்ளிப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.